ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மானதி சீரியலில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கங்கா கிட்ட வந்து குமரன் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி விஜய் நம்ம கடைக்கு வந்தால் தெரியுமா, அவர் வந்து கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். என் கூடலாம் அவர் இப்படிலாம் பேசுவார், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் 2 கை 2 கால் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு வெளித்தோற்றத்தை வச்சு மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்குறது எல்லோரும் நிறுத்துங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. மரியாதை வந்து அவங்களோட மனசுக்கும் குணத்துக்கும் தான் கொடுக்கணும். அப்படி பார்த்தா விஜயை விட என் புருஷன் குமரன் தான் வந்து அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் குமரனுக்கு ஒரே பெருமை தாங்கலை. அந்த விஜய் ஒன்றும் அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது. நம்மளை அவர் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி அலட்சியமாக இருக்கும். அப்படியும் நம்மளை பார்க்க வராருன்னா அவருக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கரெக்டாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. கொடைக்கானலுக்கு வந்து காவேரியை தேடிட்டு போயிட்டுருக்காரு. ஒரே பதட்டத்தோடய போகிறாரு. எப்படியும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வெளியில் நின்று காவேரி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு காலிங் பில் அடிக்கிறாரு பதட்டத்தோட. காவேரி வந்து கதை திறக்கவும் ஹாப்பி ஆகிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரியை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணுறாரு. டக்குன்னு நிதானிச்சுக்கிட்டு, உனக்கு அறிவு இல்லையா, சொல்லாமணி பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நான் எங்கே சொல்லாமல் வந்தேன், லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்புறமா தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு. கொடைக்கானல் வந்துட்டேன், காவேரியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டேன், வீடுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதனால சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி கிளம்பி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சீக்கிரம் பத்திரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வச்சிடுறாரு. என்னையும் தேடிட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து காவேரி கேட்குறாங்க. நம்ம அக்ரிமெண்ட் இன்னும் முடியலல்ல, அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் யாராவது கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி சமாளிக்கிறாரு. காவேரி வந்து விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, அவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. கஷ்டமாக இருந்தால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது, தோருக்கு கடனை போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு காவேரி போயிட்டு வந்து பார்க்குறாங்க. விஜய் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி காஃபி கொடுத்துட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அது இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுற காஃபி பொடி, நம்ம என்ன ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, நீ என்ன பிளானில் இருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. காவேரி வந்து யோசிக்கிறாங்க. நீ என்ன பிளானில் வேணா இருந்துக்கும், நான் 2 நாள் இருந்துட்டு சில் பண்ணிட்டு தான் வருவேன், எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ரூம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், இந்த ஷோஃபா விட கம்ஃபர்டபுளாக இருக்கும், உள்ளே வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் பார்த்துட்டு விஜய் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. காவேரி, உண்மையிலே நீ வீட்டில் இல்லைன்னொடனே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஒரு வழியாக விஜய் வந்து காவேரியை கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப இதை வந்து இழுக்காமல் டேரக்டர் சீக்கிரமாக முடிச்சு வச்சுட்டாரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.